சிரியாவிலிருந்து தப்பி ஓடிய அதிபர் ஆசாத் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ரஷ்யாவில் தஞ்சமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் அவர்கள் பாதுகாப்பான இடம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். போராளி குழுக்கள் சிரிய தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றியதை அடுத்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட சிரியா அதிபர் பாஷர் அல் ஆசாத் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ரஷ்யா வந்தடைந்தனர். ரஷ்ய அரசால் அவர்களுக்கு புகலிடம் வழங்கப்பட்டுள்ளது என்று ரஷ்ய செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. டமாஸ்கஸை கிளர்ச்சியாளர்கள் சுற்றி வளைத்ததற்கு பிறகு வேறு வழியில்லாமல் உயிருக்கு பயந்து சிரியா அதிபர் பாஷர் அல் ஆசாத் தனது அதிபர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விமானத்தில் வெளிநாடு தப்பியிருக்கிறார். இந்த விமானம் பாதி வழியில் ரேடார் தொடர்பிலிருந்து விலகிய நிலையில் பாஷர் அல் ஆசாத் எங்கே இருக்கிறார், அவரது விமானத்தின் கதி என்ன என்ற கேள்விகள் எழுந்தது. இதற்கிடையேதான் சிலர் பாஷர் அல் ஆசாத்தின் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல்களை பரப்பினர். ஆனால் தற்போது வரை அது உறுதி செய்யப்படவில்லை. இதனால் சிரிய அதிபர் பாஷர் அல் ஆசாத்தின் நிலை என்ன என்று சஸ்பென்ஸ் நீடித்தது. இந்த நிலையில்தான் பாஷர் அல் ஆசாத் தனது அதிபர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டே வெளியேறிவிட்டார் என்பதை ரஷ்யா உறுதி செய்திருக்கிறது. இது பற்றி ரஷ்ய நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சிரிய நாட்டு அதிபர் பாஷர் அல் ஆசாத் மற்றும் கிளர்ச்சியாளர்களிடையே பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் சிரிய அதிபர் பதவியை ராஜினாமா செய்ய பாஷர் அல் ஆசாத் ஒப்புக்கொண்டதோடு நாட்டை விட்டு வெளியேறுவதாகவும் தெரிவித்தார். அது மட்டுமின்றி ஆட்சி மாற்றத்தை சுமூகமாக மேற்கொள்ளவும் ஒப்புக்கொண்டார். இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யா பங்கேற்கவில்லை. ரஷ்ய பெடரேஷன் சிரியாவின் கிளர்ச்சியாளர்களின் அமைப்புகளுடன் தொடர்பில் உள்ளது. நாங்கள் அவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளிக்கிறோம், அதோடு அவர்களின் அரசியல் சார்ந்த செயல்முறைகளை நிறுவ ஆதரிக்கிறோம் என்று கூறப்பட்டிருக்கு. மேலும் ரஷ்யாவோட இந்த தகவல் தற்போது மிகவும் முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. ஏன்னா சிரியா அதிபர் பாஷர் அல் ஆசாத்துக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நெருங்கிய நட்பு உள்ளது. கடந்த 2011 சிரியாவில் உள்நாட்டு போர் வெடித்தது. அப்போது அதிபர் பாஷர் அல் ஆசாத்துக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் ஒன்று திரண்டனர். அலப்போ நகரை மொத்தமாகவே கைப்பற்றினர். நிலைமை எல்லை மீறி சென்ற போது இந்த போர் 4 ஆண்டுகளை கடந்து நடந்தது. அப்போது ரஷ்யாவும் ஈரானும் தான் சிரியா அதிபர் பாஷர் அல் ஆசாத்துக்கு உதவி செய்தனர். ரஷ்யாவின் போர் விமான தாக்குதலுக்கு பிறகு அலப்போ நகர் கிளர்ச்சியாளர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டது. அதன் பின்பு கிளர்ச்சியாளர்களும் வெளியேற்றப்பட்டனர். இதனால் இந்த முறையும் ஈரான் ரஷ்யாவிடம் உதவி கோரினார் அதிபர் பாஷர் அல் ஆசாத். அதன்படி ரஷ்யா முதல் கட்டமாக கிளர்ச்சியாளர்கள் மீது சில நாட்களுக்கு முன்பு போர் விமானம் மூலம் தாக்குதல் நடத்தியது. இதில் கிளர்ச்சியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். ஆனாலும் தொடர்ந்து சிரியா ராணுவம் கிளர்ச்சியாளர்களிடம் சரணடைந்ததால் ரஷ்யாவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதனால் அதிபர் பாஷர் அல் ஆசாத் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விமானத்தில் பறந்துவிட்டார். மேலும் ரஷ்யா தொடர்ந்து காலமாக சிரியா அதிபர் பாஷர் அல் ஆசாத்துக்கு ஆதரவாகத்தான் இருந்து வந்தது. ஆனால் ரஷ்யா வெளியுறவுத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கிளர்ச்சியாளர்களின் அரசியலுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சிரியா விவகாரத்தில் அந்த நாட்டு அதிபர் பாஷர் அல் ஆசாத்துக்கு பதில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளாரா என்ற ஒரு கேள்வியும் கூட எழுந்திருக்கிறது. 50 ஆண்டுகளாக நிலவி வந்த சிரிய அதிபர் பாஷர் அல் ஆசாத்தின் ஆட்சி கவிழ்ந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிரிய தலைநகரில் போராளி குழுக்கள் நுழைந்ததால் ஆசாத் தப்பி ஓடியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அங்கே ஆட்சி கவிழ HTS எனப்படும் ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் என்ற போராளி குழுதான் காரணம். அல் கொய்தாவில் இளம் போராளியாக அனுபவம் பெற்ற இராணுவ தளபதியான அபு முகமது அல் ஜொலானி என்பவர் HTS உருவாக்கப்பட்டது. அல் கொய்தாவில் இளம் போராளியாக அனுபவம் பெற்ற இராணுவ தளபதியான அபு முகமது அல் ஜொலானி என்பவரால் தான் இந்த HTS அமைப்பு உருவாக்கப்பட்டது. அல் ஜொலானி மிகவும் இளம் தலைவர் என்றாலும் அவருக்கு இராணுவ ரீதியாகவும் நிறைய அறிவு இருக்கிறது. அதேபோல அரசியல் ரீதியாகவும் அறிவு உள்ளது. தற்போது இந்த போராளி குழுதான் அங்கே போரில் வென்றுள்ளது. போராளி குழுக்களிடம் சரணடையும்படி வீரர்களுக்கு அந்த நாட்டு இராணுவம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 50 ஆண்டு ஆட்சி கவிழ்ந்து விட்டதாக வீரர்களுக்கு அந்த நாட்டு இராணுவம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சிரியாவில் இருந்து அதிபர் பாஷர் அல் ஆசாத் விமானத்தில் ரகசியமாக தப்பியோடியிருக்கிறார். சிரியாவில் 50 ஆண்டுகளாக ஆசாத் குடும்பம்தான் ஆட்சி செய்து வந்தது. 1960களின் தொடக்கத்தில் சிரியாவில் ஒற்றை ஆட்சி முறை வழக்கத்திற்கு வந்தது. ஹபீஸ் அல் ஆசாத் ஆட்சியில் நிலையாக உட்கார்ந்தார். மற்ற எதிர்க்கட்சிகள் கலைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இராணுவ ஆட்சி போல அவர் நடத்தி வந்தார். அப்போது ஆட்சிக்கு எதிராக கலக குரல்கள் வந்து கொண்டே இருந்தது. ஹபீஸ் அல் ஆசாத் அவ்வப்போது கொஞ்சம் நன்றாகவும் நடந்து கொண்டார். அவர் ஷியா பிரிவை சேர்ந்தவர்.
ஆனால் அங்கு 90% மக்கள் சன்னி பிரிவைச் சேர்ந்தவர்கள். அரசின் முக்கிய நடவடிக்கைகளை எடுக்கும் பொறுப்புகளில் ஷியா மக்கள் தான் அதிகம் இருந்தனர். ஆனால் அதற்கு அடுத்த கட்ட பொறுப்புகளில் தான் சன்னி மக்கள் இருந்தார்கள். அப்போது 1998 தொடக்கத்தில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே அவரது தம்பி ரிபாத்தை ஆட்சியில் அமர வைக்க முயற்சி செய்தார். ஆனால் ரிபாத் 1983 அரசுக்கு எதிராக செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து அவர் நாடு கடத்தப்பட்டார். பின்பு ஹபீஸின் முதல் மகன் பஜால் ஆட்சியில் அமர ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. விதியின் குரூரம் இங்குதான் விளையாடியது. பதவி ஏற்க இருக்கும் சில நாட்களுக்கு முன்பு பஜால் கார் விபத்தில் மரணமடைந்தார். மீதம் இருந்தது பாஜர் அல் ஆசாத் மட்டுமே. பாஜர் அல் ஆசாத்திற்கு அரசியல் குறித்த அறிவு ஒன்றும் கிடையாது. நன்றாக படித்தவர் என்றாலும் கூட அரசியலில் அந்த அளவுக்கு அறிவு இல்லை. அதிலும் இளைஞரும் கூட. ஹபீஸ் 2000ஆம் ஆண்டு மரணமடைந்தார். அப்போதுதான் சிரியா அதிபராக பாஜர் அல் ஆசாத் பொறுப்பேற்றுக் கொண்டார். படித்த இளம் நபர் ஆட்சிக்கு வருகிறார் என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எதிர்காலம் அவர்களுக்கு வேறு விதமான திட்டங்களோடு காத்திருந்தது. வந்தவர் சன்னி சியா பிரச்சனையை உருவாக்கினார். 2ஆம் கட்ட இடத்தில் இருந்த சன்னி மக்கள் முற்றிலுமாக அகற்றப்பட்டனர். அரசின் அனைத்து பிரிவுகளிலும் ஷியா மக்களே அமர்த்தப்பட்டனர். ஆசையாய் காத்திருந்த மக்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது. அப்பா 30 வருடம் ஆசை தீர ஆண்டு மரணமடைந்து விட்டார். மகன் 26 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வருகிறார். இந்த 56 ஆண்டுகளில் யாருக்கும் வேலை இல்லை, சரியான மருத்துவம் இல்லை, உணவு இல்லை என்ற 3ஆம் தர நாடாக சிரியா மாறியிருந்தது. இதை எதிர்த்துதான் போர் தொடங்கியது. உலக நாடுகள் அதிபருக்கு உதவியாக வந்தது. துபாய் போன்ற நாடுகள் போராளி குழுக்களுக்கு உதவியாக இருக்கிறது. இந்த போர் முடியும் என்பதற்கான எந்த ஒரு அறிகுறியும் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை தெரியவில்லை. இந்த போரில் இதுவரை 5 லட்சத்துக்கும் அதிகமானோர் மரணமடைந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் பலரின் மரணம் குறித்து முறையான அறிவிப்பு வெளியாகவில்லை. இது 6 லட்சத்தை தாண்டும் என ஐநா அமைப்பு கூறியுள்ளது. பாஜர் அல் ஆசாத் பிறந்த ஊரில்தான் தற்போது போர் உச்சத்தை அடைந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.